ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோட் 12 எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ வேஷன் கிட்ட போகிறான். அப்போ வேஷன் நம்ம ஹீரோவை பார்த்து பயப்படுறான். ஆனால் நம்ம ஹீரோ வேஷனை கண்டுக்காமல் அவனை கிராஸ் பண்ணி போயிடுறான். அப்போ வேஷன் என்ன சொல்கிறான்னா, வெயிட் பண்ணு, எனக்கு மட்டும் இன்னொரு சான்ஸ் கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக உன்னை டிஃபீட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ மட்டும் இப்போ பேசுகிறத நிறுத்தலைன்னா இனிமேல் உன்னோட லைஃப்லேயே உன்னால் பேச முடியாதபடி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறான். இதை லீட்டேன் ஆச்சரியமாக பார்த்துட்டு அவனும் நம்ம ஹீரோ பின்னாடியே போயிடுறான். அப்போ வேஷன் என்ன சொல்கிறான்னா, இங்கே என்ன தான் நடக்குது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அவனை பேட்டில் அரினால டிஃபீட் பண்ணேன், ஆனால் அவனோட ஸ்ட்ரென்த்து சடனாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கினதை பற்றி யோசித்து பார்க்குறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, அவன் மார்ஷியல் ஆர்ட்டில் ஹியூமன் லெவலோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கான், ஆனால் அவனோட ஸ்ட்ரென்த்து அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் கூட வந்தவன் என்ன சொல்கிறான்னா, பிக் பிரதர் உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் சரி போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ லீட்டேன் என்ன சொல்கிறான்னா, குஞ்சன் நீ உண்மையிலே சிறந்தவன் தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறான். அதுக்கு அவன் வேஷன் உன்னை பீட் பண்ணதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் வேஷன் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டான், ஆனால் அவன் லார்டு வேக்யூ ஃபேமிலியை சேர்ந்தவன், அவங்க உனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு முன்னாடி வேஷன் உன்னை பேட்டில் ஃபீல்டில் டிஃபீட் பண்ணான், அப்போ நீ சாகிற நிலைமைக்கு போயிட்ட, ஆனால் இப்போ அதுக்காக நீ ரிவெஞ்ச் வாங்கிட்ட. ஆனால் அவனோட பிரதர் வேச்சன் இன்னும் அகாடமியில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, வேஷனை விட 2 வருஷம் மூத்தவன், அவன் மார்ஷியல் ஆர்ட்டில் ஹியூமன் லெவலில் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கான், இன்னும் 1 ஸ்டெப்பில் அவன் எர்த் லெவலுக்கு போயிடுவான், ஆனால் அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். அப்போ லீட்டன் என்ன நினைக்கிறான்னா, குஞ்சன் ஸ்ட்ராங் ஆகிட்டான், அதோடு இல்லாமல் அவனோட கேரக்டரும் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, தியான்ஷிங் அகாடமி தான் இந்த கிரேட் கியூ எம்பையர்லேயே நம்பர் 1 அகாடமி. இங்கே நோபல்ஸ், அஃபீஷியல்ஸ், லார்ட்ஸோட சன்னெல்லாம் படிக்கிறாங்க, இருந்தாலும் அதிகமாக ஆர்டினரி ஃபேமிலியை சேர்ந்த சில்ட்ரன்ஸ் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த தியான்சிங் அகாடமியில் என்ட்ரி ஆகிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை, இங்கே கல்டிவேஷன் டவரில் வந்து நிறையா பேர் கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, அவன் குஞ்சன் தானே, பேட்டில் ஃபீல்டில் வேச்சன் கூட ஃபைட் பண்ணானே, அவன் செத்துட்டான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இன்னொருத்தர் என்ன சொல்கிறான்னா, அமைதியாரடா, அவன் கிங் ப்ரொடெக்டரோட நெஃப்யோடு, இல்லைனா நீ பிரச்சனையில் மாட்டிக்குவே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் அவனை பார்த்து பயப்படலை, அவனுக்கு 16 வயசு ஆகிடுச்சு, இன்னும் அவனோட பிளட் லைனை அவைக்கன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்கிறான்னா, மார்ஷியல் ஆர்டிஸ்டால் எவ்வளோ மோசமான பிளட் லைனாக இருந்தாலும் அவங்களால ரேங்க் 1 பிளட் லைனை அவைக்கன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, பிளட் லைன்லாம் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ் கிட்டேருந்து வரும், அவனோட ஃபாதர் ஒரு ட்ராஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு லீட்டியன் கோவப்பட்டு அவனால் அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ அவனை தடுத்துட்டு, நீங்கள் 2 பேரும் உடனே வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் நம்ம ஹீரோவை அடிக்க போகும்போது இன்னொருத்தன் தடுத்துட்டு, நம்ம இவனை தோக்கடிச்சிடலாம், ஆனால் லீட்டியனை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் இன்றைக்கி எனக்கு பேட் லக் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். அப்போ லீட்டியன் என்ன சொல்கிறான்னா, இன்னொரு தடவை இதேமாரியா பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் லெசன் டீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் லீட்டியானும் ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. அந்த இடம் அப்படியே லிஃப்ட் மாரியே நம்ம ஹீரோவை 2nd ஃப்ளோருக்கு கொண்டு வேண்டி விடுது. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்த பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த கல்டிவேஷன் டவரில் இருக்க எல்லா ரூமுமே 10 ஸ்கொயர் மீட்டர் அளவு தான், இது மணி சேவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ லீட்டியன் என்ன சொல்கிறான்னா, குஞ்சன் நம்ம 2 பேரும் சேர்ந்து கல்டிவேஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் ரொம்ப நேரம் கல்டிவேஷன் பண்ண போகிறேன், அதனால் இப்போ வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ லீட்டியனும் சரின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் ஒரு கல்டிவேஷன் ரூமுக்கு போகிறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, லீட்டியன் ஃபேமிலிக்கு இந்த சாவோ கேபிட்டல் சென்டரில் சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அவன் என்ன இந்த கல்டிவேஷன் டவருக்கு இன்வைட் பண்ணியிருக்கான், அவன் என் மேலே கேரிங்காக இருக்கான், ஆனால் நான் இப்போ மர்டியன்ஸை ரீபில்ட் பண்ண போகிறேன், இதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ போய் அந்த பிளேஸோட சென்டரில் உட்காந்த ஒன்றுமே நம்ம ஹீரோவை சுற்றி ஃபயர் எரிஞ்சு ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருந்த டிவைன் நீடில் வெளியே எடுக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, சக்ஸஸோ ஃபெயிலியரோ இது இன்னையோட முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு டிவைன் நீடில் அவன் கையில் எடுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இல்லை இதில் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதோட இந்த எபிசோடு முடியுது.